Welcome to TutorFlix. ஹாய், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ஒரு வழியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்தது இன்டெக்ரல் கால்குலஸ். பட் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அளவுக்கு உங்களை சுத்த விடாது. இன்டெக்ரல் கால்குலஸ் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ இன்டெக்ரல் கிளாஸில் 2 டைப் இருக்குது. இன்டெக்ரல் கால்குலஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா, ஒன்று இன்டிஃபைனைட், ஒன்று டிஃபைனைட். ஓகேவா? 2 டைப் ஆஃப் இன்டெக்ரேஷன் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இன்டிஃபைனைட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரல் டேர்ம் வந்துட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒரு லிமிட் இருக்காது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இப்போ பாருங்க, இன்டெக்ரல் x² dxன்னு இருக்கா. இதை வந்து இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா, அதோட ஆப்போசிட் தான் வந்துட்டு இன்டெகிரேட். ஓகேவா? ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆன்டி டெரிவேட்டிவ்னா என்ன? டெரிவேஷனோட ஆப்போசிட். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x² இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பவரை முன்னாடி கொண்டு வந்து 2xன்னு எழுதுவீங்க. பவரில் ஒன்று மைனஸ் பண்ணுவீங்க. பட் இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பவரில் ஒன்று ஆட் பண்ணுவோம், அந்த வேல்யூவை கீழே கொண்டு வந்து எழுதுவோம். ஓகேவா? இப்போ x²னா பவரில் ஒன்று ஆட் பண்ணால் x³ டிவைடட் பை அந்த பவரில் இருக்கிற நம்பர் எழுதுவோம். ப்ளஸ் சி. ப்ளஸ் சிங்கிறது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் தான் கிடச்சிருக்குதே தவிர ஒரு ஃபைனல் வேல்யூ கிடைக்கல. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இன்டிஃபைனைட் இன்டெகிரேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டெஃபனிஷன் இருக்கு இல்லையா, இன்டிஃபைனைட் இன்டெகிரேஷன்னா என்னன்னு ஒரு டெஃபனிஷன் இருக்கு பாருங்க. ஃபைண்டிங் த ஜென்ரல் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் f of x dx equal to f of x plus c. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், இன்னொரு ஃபங்க்ஷன் ப்ளஸ் அது கூட ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்குது. இது என்னன்னு சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஃபைனைட் இன்டெகிரேஷன். டிஃபைனைட் இன்டெகிரேஷன்னா என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நமக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை ஆன்சராக கொடுக்கும் பிட்வீன் 2 லிமிட்ஸ். ஓகேவா? இப்போ இங்கே மேலே வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? வெறும் x² dxன்னு கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே என்னென்னா 0லேருந்து 2 வரைக்கும் நமக்கு ஒரு லிமிட் கொடுத்துட்டாங்க. கொடுத்தா என்ன பண்ணுவோம்? இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 0 to 2 வேல்யூவை இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் எதுவோ x, y ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு இருக்கும், அந்த ஃபங்க்ஷனில் நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே நமக்கு இருக்கிற ஃபங்க்ஷன் எது? x. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், இப்படி தான் இன்டெகிரேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ x இருக்கிற இடத்துல 2 போட்டால் 2³ மைனஸ் 3 மைனஸ் லோவர் லிமிட் என்னது? 0. அப்போ 0³ மைனஸ் 3ன்னு வரும். இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ இங்கே என்ன வரும்? 8/3ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக இல்லாமல் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, ஒரு நம்பரில் இருக்கிற வேல்யூவை நமக்கு ஆன்சராக கொடுக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, டிஃபைனைட் இன்டெகிரேஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதோட டெஃபினிஷன் இல்லையா, டிஃபைனைட் இன்டெகிரேஷனோட டெஃபினிஷன் தான் வந்துட்டு செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். ஓகேவா? இது ஃபங்க்ஷனாக கொடுக்கும், செகண்ட் வந்துட்டு நியூமரிக்கல் வேல்யூவாக கொடுக்கும். ஓகே? ஸோ இந்த ரெண்டுக்கும் இப்போ புரிஞ்சுதா? இன்டிஃபைனைட், டிஃபைனைட். இன்டிஃபைனைட்னா அதுக்கு லிமிட்ஸ் இருக்காது, ஆன்சரும் நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனாக தான் கிடைக்கும், சின்ற ஒரு கான்ஸ்டன்ட் வரும். டிஃபைனைட்னா அதுக்கு லிமிட்ஸ் இருக்கும், ரிசல்ட் ஒரு நம்பராக கிடைக்கும், பட் கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் எதுவுமே வராது. ஓகே? நெக்ஸ்ட்டு பேசிக் இன்டெகிரேஷன் ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். பட் நீங்கள் இது ரிலேட்டடாக எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் நம்மளோட ஸ்டேட் போர்டு புக் இருக்கு இல்லையா, 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல் யூனிட் 11. ஓகேவா? 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 11 வால்யூம் 2 அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் செகண்ட் வால்யூம் புக்கில் 9th யூனிட். இந்த ரெண்டுலேயுமே வந்துட்டு நமக்கு இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகும். எனக்கு வந்துட்டு பேசிக் இன்டெகிரேஷனே மறந்துருச்சு, இப்போ x² x⁻3/3ன்னு போடுறதே எனக்கு மறந்துருச்சு, அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க 11th 12th எது படிக்கணும்னு கேட்டிங்கன்னா இதை படிங்க. ஓகேவா? ரெண்டுலேயுமே செகண்ட் வால்யூம், 11th செகண்ட் வால்யூம், 12th செகண்ட் வால்யூம் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு, 11th வந்துட்டு 11th யூனிட், 12th 9th யூனிட். ஓகேவா? அதில் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது. இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க அதை போட்டு பாருங்கள். ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஒரு 38 ஃபார்முலாஸ் இருக்குது ரெண்டையும் சேர்த்து. நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு இன்டிஃபைனைட் இன்டெக்ரலில் வந்துடும், லிமிட் இல்லாமல். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃபைனைட் இன்டெக்ரல்ஸ். அதாவது இப்போ லிமிட் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போது லிமிட் வந்துட்டு சேம் லிமிட்டாக இருக்குதுன்னு வைங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு.
இப்போ எக்ஸ் க்யூப்னே எடுத்துக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு வந்துட்டு அப்பர் லிமிட்டு 2, லோவர் லிமிட்டு 2னா என்ன வரும்? 2^3 மைனஸ் 2^3 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும் இல்லையா? அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. a to aன்னு இருக்குது. a to aனா ரெண்டுமே சேம் லிமிட். f of x dx ஈக்குவல் டு 0. இப்போது a to b f of x dxன்னு இருக்குதுன்னா அதை மைனஸ் b to aன்னு எழுதலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து 1 to 2ன்னு ஒரு லிமிட் கொடுக்குறேன். அப்போ என்ன வரும்? 4 மைனஸ் 1 3ன்னு வரும். அதே எக்ஸ் ஸ்கொயர் போட்டு 2 to 1 கொடுங்க. ஃபஸ்ட்டு இப்போது அப்பர் லிமிட் போடுவோம். அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு வரும். ஸோ அந்த இன்டகிரேஷனை சேஞ்ச் பண்ணி போடும்போது நமக்கு ஒரு முன்னாடி ஒரு மைனஸ் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ a to bன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதை நம்ம வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறோன்னா a to c ஒரு ஃபங்க்ஷனாகவும் சியிலேருந்து b வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனாகவும் பண்ணுறோம். அட்லாஸ்ட் a to b நமக்கு போயிடும். ஓகேவா? அந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இதை நம்ம ப்ராப்ளமாகவே பார்த்துடலாம். பட் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இப்போது நம்மளோட சிலபஸில் இருக்குது. ஓகேவா? டிஃபைனைட் இன்டகிரேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கோங்க. இதுலேயும் வந்துட்டு ஒரு 13 ஃபார்முலாஸ் இருக்குது. இவ்வளோத்தையும் எப்போ படிக்கிறதுன்னு பார்க்காதீங்க. இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக் ஃபார்முலா படிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகும். பட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃபைனைட் இன்டகிரல் படிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். அது என்ன நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் -1 to 1 f of x dx equal to 5, 1 to 4 f of x dx equal to -2. அப்போ -1லேருந்து 4 வரைக்கும் என்ன வரும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தேர்டாக பார்த்தோம்ல, அதுதான். இப்போ a to bன்னு இருக்குது. அதை நான் a to c ஒரு ஃபங்க்ஷனாகவும் c to b ஒரு ஃபங்க்ஷனாகவும் எழுதுகிறேன். ஓகேவா? அந்த ரெண்டையும் சம் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். இப்போ -1 to 1ஓட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, 1 to 4ஓட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு ஃபைனலாக என்னது? -1லேருந்து 4 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் போகுது. ஓகேவா? -1லேருந்து 1 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனு, 1லேருந்து 4 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. -1லேருந்து 4 வரைக்கும் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதிலிருந்து இது வரைக்கும் என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? இப்போ -1 to 4 f of x dxக்கு என்ன வரும்? நமக்கு வந்துட்டு அப்பர் லிமிட் 4, லோவர் லிமிட் -1. அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது, கொஷனில் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு -1 to +1. -1 to +1 இங்கே என்ன கிடச்சிருக்குது? -2 கிடச்சிருக்குது. அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாமா? சாரி, நமக்கு வந்துட்டு -1 இருங்க. ஓகே, -1 to 1, இங்கே 1 to 4, -1 4. இப்போ இன்டர்வல் பாருங்கள். -1லேருந்து 1 வரைக்கும் 1, 1லேருந்து 4 வரைக்கும் 1, -1லேருந்து 4 வரைக்கும் 1. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த -1லேருந்து 4 வரைக்கும் எழுதலாம். ஏன்னா -1 4க்கு நடுவில் தான் நமக்கு 1 வரும். ஸோ நம்ம இப்போ எப்படி எழுதிக்க போகிறோம்? -1லேருந்து 1 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். அதே மாதிரி 1லேருந்து 4 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இதோட மொத்த ஃபங்க்ஷன் என்னது? -1லேருந்து 4 வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து 4 + 1 கிடைக்குது. அதே மாதிரி -1 + 1 அப்ளை பண்ணுங்கள். இதோட வேல்யூ நமக்கு 2 ஆகிடும். இப்போ 1 to 4 அப்ளை பண்ணுங்கள். 4 - 1 நமக்கு 3. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5 கிடைக்குது. ஸோ இந்த -1லேருந்து 1 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், 1லேருந்து ஒரு 4 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பார்ட்டிஷன் பிரித்தோம் இல்லையா? இதோட ஆன்சரும் 5. -1லேருந்து 4 வரைக்கும் டேரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அதோட ஆன்சரும் 5 தான் கிடைக்குது. இதுதான் நம்மளோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி இங்கே கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ -1லேருந்து 1 வரைக்கும் f of x dxோட வேல்யூ 5ன்னு சொல்லிட்டாங்க. -1லேருந்து 1 வரைக்கும் 3 × f of x dxனால் என்ன? இப்போ 3ங்கிறது கான்ஸ்டன்ட். இதை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? k × f of xன்னு இருந்ததுன்னா இந்த kன்ற கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே எடுத்து f of x dxன்னு எழுதலாம். அப்போ இங்கே kன்றதோட வேல்யூ என்ன? 3. இப்போ a to b f of x dxோட வேல்யூ என்னது? f of x dxோட வேல்யூ 5. இப்போ 3 × 5 என்னது? 15. ஓகேவா? இதுவும் நமக்கு வந்துட்டு இங்கே இருக்குது 11th ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இது அந்த ப்ராப்பர்ட்டி படிச்சுட்டு இந்த ப்ராப்ளம் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ 0 to 3லேருந்து இன்டகிரேஷன் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பேசிக் மறந்துருக்கோம்.
3x² minus 4x plus 5 இதை வந்து எக்ஸை பொறுத்து நம்மளை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டகிரேஷனில் என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்துட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மூணுமே வந்து எக்ஸ் வச்சு வரதுனால நான் என்ன பண்ணுறேன், 0 to 3 3x² ஒரு ஃபங்க்ஷன், அடுத்தது -4 into x dx ஒரு ஃபங்க்ஷன், அதே மாதிரி இந்த +5 இதை ஒரு ஃபங்க்ஷனாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா, மூணும் ஒரே ஃபங்க்ஷன்றதுனால. இப்போ இந்த 3ங்கிற கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம், இந்த 4ங்கிற கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம், இந்த 5ன்ற கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா, வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள், x³/3 வரும், இது x²/2ன்னு வரும். இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் மட்டும் வரும். அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக 24ன்னு கிடைக்கிது. இது நீங்கள் டேரெக்டாகவும் வச்சு போடலாம். எப்படி போடலாம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 into x³/3, அடுத்தது -4 into x²/2 + 5xன்னு இருக்கும். லிமிட் 0 to 3. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ணுவோம், 3 அப்ளை பண்ணுவோம், அப்புறம் 0 அப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ 0 to π/3 secant x tan x divided by 1 + secant² x dx. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த secant² xை நான் யூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போது இதோட இன்டகிரேஷன் secant x tan x dx ஈக்குவல் டு, அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா டியூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, secant x tan x dxை டியூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 0 to π/3 இந்த மேலே இருக்கிற டேர்ம் டியூன்னு எழுதலாமா, secant xை யூன்னு எடுத்துக்கிட்டேன். டியூனா இதோட டிஃப்ரென்சியேஷன், இதோட டிஃப்ரென்சியேஷன் வேல்யூ என்ன, secant x tan x dx, அதை வந்து நம்ம மேலே டியூன்னு எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்படி இது வந்துட்டு du/1 + u² வரும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த பேசிக் ஃபார்முலா படிச்சிருக்கணும். ஓகேவா, எல்லாம் இங்கே இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதியிருக்கிறேன், படிச்சுட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்த ப்ராப்ளம் தான். ஓகேவா, 1/1 + x² tan inverse x. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம், tan inverse u, இதோட லிமிட் எழுதிக்க போகிறோம். ஓகேவா, ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், π/3 தான் வரணும், இங்கே 0 to π/3ன்னு வரணும், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்கே வந்து π/3 போட்டிருப்போம், இங்கே 0 போட்டிருப்போம். ஸோ tan π/3யோட வேல்யூ அண்ட் தென் tan inverse of 0 அதோட வேல்யூ இப்படி போட்டிருப்போம். ஓகேவா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுல நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்னால் என்ன அப்படின்னா, ப்ராப்பர் இன்டெக்ரல்னால் நம்ம இப்போ கொடுத்த மாதிரி 1 to 2 3 to 4ன்னு இருக்கும். இம்ப்ராப்பர்னால் உங்களுக்கு ஏதாவது இடத்துல இன்ஃபினிட்டி வந்துடும். ஓகேவா, அப்படி வந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம் அப்படின்றதுக்கான ஒரு 3 ஃபார்முலா. இதுவுமே வந்துட்டு நம்ம 11th 12th புக்கில் இருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு இப்போ பார்க்குற பேசிக் வந்து உங்களுக்கு 11th 12th புக்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ b to infinity 1/a² + x² dxன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 1/a² + x² இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னா 1/a tan inverse of x/a வரும். நம்மளோட லிமிட் b to infinity. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறோம், அடுத்தது லோவர் லிமிட் b/a அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, டேனுக்கு எப்போ வந்து நமக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும், π/2ன்னு இருக்கிறப்போ கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இதை வச்சு தான் நமக்கு வேல்யூ எழுதுவாங்க. இது இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர். இப்போ இங்கே வந்து நமக்கு ஏபிக்கு ஏதாவது வேல்யூ கொடுப்பாங்க, அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது என்ன வேல்யூ வரும்னு பார்ப்பாங்க. ஓகேவா, இப்போ தான் நம்ம வந்துட்டு நம்ம யூஜிடிஆர்பி சிலபஸ்க்குள்ளே போக போகிறோம். ஓகேவா, எவல்யூஷன் ஆஃப் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ். நமக்கு வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க, சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ். இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு 11th 12th புக்கில் இருக்குது, பேசிக் மறந்துருக்குங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 0 to a 0 to b xy dx dy. ஓகேவா, ஸோ இப்படி 2 தடவை இன்டெக்ரல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவையாக நம்ம இன்டெக்ரேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா, எக்ஸுக்கு டிஎக்ஸ் இருக்குதா,
ஸோ அதை நான் இப்போ தனியாக எழுதிக்கிறேன். 0 to a x into dxன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது ஒய்க்கு dy இருக்குதா, ஸோ 0 to b y dy செப்பரேட் பண்ணி எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக ஏ வேல்யூ கொடுத்துட போகிறோம். இதை இன்டகிரேட் பண்ணுறோம், ஒய்க்கு பதிலாக பி வேல்யூ கொடுக்குறோம். இப்போ a²/2 இன்ட்டு b²/2ன்னு வருது. a² b²/4 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருந்தா நீங்கள் எக்ஸ் டேர்மும் ஒய் டேர்மும் பிரித்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், x² + y² இன்ட்டு dx dy கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை வந்து செப்பரேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட் பக்கத்தில் ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, dx தானே இருக்குது. ஸோ கிவன் ஈக்குவேஷனை எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணி இங்கே ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஓகேவா? இப்போ 1 2 3 எத்தனை இன்டர்கிரல் வேணாலும் இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இன்டகிரலோட லிமிட் என்னவோ அது கொடுக்கணும். ஓகேவா? இப்போ x² + y² எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், x³ / 3 ப்ளஸ் y² கூட எக்ஸ் இல்லை, ஸோ ஒரு தடவை எக்ஸ் வரும். இங்கே ஃபஸ்ட் இன்டகிரலோட வேல்யூ என்ன, 0 to b. 0 to b நம்ம இப்போ போடுறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும், பி வேல்யூ போடணும். ஏன்னா எக்ஸை பொறுத்து தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த 0 to a அப்படியே வரும், இந்த dyயும் அப்படியே வரும். இங்கே மட்டும் வேல்யூ மாறும். எக்ஸ் இருக்கிற இடத்துல பி போட்டால் என்ன வரும், b³ / 3 + by² இருக்கும். அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேட் பண்ணலாமா, எதை வச்சு, ஒய்யை வச்சு. அப்போது இங்கே ஒய்யே ஃபஸ்ட் டேர்ம் இல்லை, ஸோ ஒரு ஒய் ஆட் ஆகும். இங்கே y³ / 3ன்னு வரும். நெக்ஸ்ட் அதோட லிமிட் என்னது, 0 to a. இங்கே ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணியிருக்கிறனால ஒய்க்கு நம்ம ஏ வேல்யூவும் 0 வேல்யூவும் கொடுப்போம். கொடுத்தா என்ன கிடைக்குது அப்படின்னா, b³ a/3 + ba³ /3ன்னு இருக்குது. ரெண்டுலேயுமே ab/3 காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டோம்னா a² + b²ன்னு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் x² + y² dx லிமிட் மட்டும் வேறு 0 to x கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு dy இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். போன ப்ராப்ளமில் என்ன இருந்தது, எக்ஸ் ஃபஸ்ட் இருந்ததுனால எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இங்கே ஒய் ஃபஸ்ட் இருக்கிறதுனால ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம். லிமிட்டுக்கு வந்து 0 to x ஃபஸ்ட்டு கொடுப்போம். அடுத்தது வர்ற ஆன்சரில் என்ன பண்ணுவோம், எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு இன்டகிரலோட லிமிட் வேல்யூ 0 to aன்னு கொடுப்போம். கொடுத்தா நமக்கு a⁴/3ன்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குது, 0 to √a² - x²ன்னு ஒரு லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஃபங்க்ஷன் வந்து y³ dy dx. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த y³ dy ஒய்யை வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ y⁴/4ன்னு வரும். லிமிட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் லிமிட்டு 0 to √a² - x². இந்த dxும் இந்த இன்டகிரலும் அப்படியே எழுதியாச்சு. இப்போது √a² - x², இதை ஒய்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்துட்டு 2 தடவை அப்ளை பண்ணுறோம். அதாவது y² அப்படின்னா a² - x²ன்னு கிடைக்குமா, ஏன்னா அந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். ஓகே? இப்போ y⁴ இதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் போதுமா, அப்போ என்ன வரும், a² - x² பவர் 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு வந்துட்டு √2, y² என்ன வரும், 2ன்னு வரும். y⁴ - 2⁴1, y⁴ 2 இங்கே y⁴1/3ன்னு வரும். இங்கே என்ன வரும், 2⁴2ன்னு வரும். ஓகேவா? அதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஒய்ங்கிறது √2, அப்போ y²ங்கிறது 2ன்னு வரும். y³ 2 × √2ன்னு வரும். y⁴ √2 × √2 இங்கே வெறும் 2 ஆகிடும். இப்போ 2 × 2, அதாவது 2² கிடைக்கும். அதே ஃபார்மேட்டில் தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், √a² - x² y⁴ பதிலாக a² - x² எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இந்த 1/4 காமனாக வெளியே எடுத்துகிட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு என்ன லிமிட் கொடுக்கணும், 0 to aன்னு கொடுக்கணும். இதை வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், a - b² ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் ஏ கொடுக்க போகிறோம். ஓகேவா? கொடுத்துட்டு இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறமா ஃபைனல் 2a⁴ இருக்கும். அடுத்தது பாருங்கள், ட்ரிபிள் இன்டகிரல். இதுக்கும் சேம் மெத்தடு தான். இப்போ என்ன பண்ணுறோம்,
dx ஃபஸ்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ப்ளஸ் வந்துச்சுன்னா தான் நம்ம வந்துட்டு ரெண்டையுமே இங்கே என்ன பண்ணியிருப்போம், ரெண்டைக்கும் பிரித்து நம்ம பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸோட ஒய்யோட வந்துட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணிப்போம். அதே ஃபார்மேட்டு. இப்போ எக்ஸ் ஸ்கொயரு டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணலாமா? இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் கியூப் பை 3ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3. ஃபர்ஸ்ட் லிமிட் 0 to 1. இந்த ஒய் இசட் டிஒய் பை டிஇசட் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/3 கிடைக்கும். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/3. இந்த 1/3 கான்ஸ்டண்ட்டை அடுத்த ஸ்டெப்பில் வெளியே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இங்கே என்ன கொஷினில் இருக்குது, டிஒய் இருக்குது. எக்ஸுக்கு எடுத்தது ஒய் தானே இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற ஒய் டேர்மை ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், ஒய் டேர்மை ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2ன்னு கிடைக்கும். இதுக்கு லிமிட் என்னது, செகண்ட் இருக்கிறது 0 to 1. அப்போ ஒய்க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா 1/2 கிடைக்கும். அந்த 1/2 கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக என்ன இருக்கும், ஒரு 0 to 1 இருக்கும், இசட் டிஇசட் மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ இது என்ன வரும், இசட் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். 0 to 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/2 வரும். அப்போ ஃபைனலாக எக்ஸுக்கு 1/3 கிடச்சிது, ஒய்க்கு 1/2, இசட்டுக்கு 1/2 மல்டிப்ளை பண்ணால் 1/12. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான், எக்ஸ்ஒய் இசட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, டிஇசட் இருக்கிறதுனால இசட் டிஇசட்டை இன்டகிரேட் பண்ணுவோம், 0 to y லிமிட் கொடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒய் ஸ்கொயர் பை 2 கிடச்சிருக்குது. இப்போ பாருங்கள், 0 to a, 0 to எக்ஸு, இந்த எக்ஸ்ஒய் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த இசட் டிஇசட்டை இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிதுன்னா ஒய் ஸ்கொயர் பை 2 கிடச்சிது. அடுத்தது டிஒய் டிஎக்ஸ் மட்டும் இருக்குது. இப்போது அடுத்தது இருக்கிறது ஒய். ஓகேவா? ஸோ ஒய்யை வச்சு தான் இன்டகிரேட் பண்ணுவோம். அப்போ 0 to a எக்ஸு, ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் என்ன ஆகும் நமக்கு, ஒய் க்யூப். அப்போ ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் ஒய் பவர் 4/4 இன்ட்டு இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு 2 இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும், ஒய் பவர் 4/8 லிமிட் வந்துட்டு 0 to x கிடைக்கும். ஓகேவா? அப்போ 0 to a எக்ஸ் இன்ட்டு என்ன இருக்குதுங்க, எக்ஸ் பவர் 4/8ன்னு இருக்கும் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 5 ஆயிருமா, 0 to a டிஎக்ஸ். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள் எக்ஸை பொறுத்து. இப்போ எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை 6 இன்ட்டு 8ன்னு வரும். இதுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏன்ற லிமிட் 0 to a. அப்போ a பவர் 6 டிவைடட் பை 48ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே இப்போ ப்ளஸில் இருக்குது, அந்த மாதிரி பிரிக்க முடியாது. ஸோ 3 டேர்மையுமே இன்டகிரேட் பண்ணணும். மேலே மல்டிப்ளிகேஷனில் இருந்தது, ஸோ எக்ஸை வச்சு மட்டும் பண்ணோம், ஒய்யை வச்சு மட்டும் இன்டகிரேட் பண்ணோம். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸில் இருக்கிறதுனால எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணால் 3 டேர்மையுமே எக்ஸை வச்சு பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு டிஎக்ஸ், அப்போ எக்ஸை பொறுத்து தான் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை, ஸோ ஒரு எக்ஸ் வரும். இங்கேயும் எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ ஒரு எக்ஸ் வரும். லிமிட் என்ன பண்ணணும், 0 to c சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த டிஒய் பை டிஇசட் அப்படியே வரும். எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் சி போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஒய் இருக்குது. அப்போ இந்த 3 டேர்மையும் ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணுங்கள். இங்கே ஒய்யே இல்லை, ஸோ ஒரு ஒய் வரும். இங்கே ஒரு ஒய் இருக்குது, ஸோ ஒய் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். இங்கேயும் ஒய்யே இல்லை, ஒய் வரும். இதோட லிமிட் என்னது, 0 to b. இப்போ இங்கே ஒய் இருக்கிற இடத்துலலாம் பி அப்ளை பண்ணுவோமா, ஏன்னா கீழே இருக்கிற டேர்ம் 0ன்றதுனால நம்ம அப்ளை பண்ணலை. ஸோ ஒய்க்கு பதிலாக பி அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது, சி ஸ்கொயர் பி பை 2 ப்ளஸ் சி பி ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி பி இசட்னு கிடைக்குது. ஃபைனலாக என்ன இருக்குது, டிஇசட்டும் 0 to aன்ற இன்டகிரல் மட்டும் இருக்குது. இப்போ இதை இசட்டை வச்சு இன்டகிரேட் பண்ணுங்கள். இங்கே இசட்டே இல்லை, ஒரு இசட் வரும். இங்கேயும் இசட் இல்லை, ஸோ ஒரு இசட் வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு இசட் இருக்கிறனால இசட் ஸ்கொயர் பை 2ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இசட் இருக்கிற இடத்துல எல்லாம் ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், சி ஸ்கொயர் பிஏ பை 2 சி பி ஸ்கொயர் பை ஏ பை 2 ப்ளஸ் சிபி ஏ ஸ்கொயர் பை 2. 3 டேர்ம்லையுமே ஏபிசி இருக்குதா, ஸோ ஏபிசியும் இந்த பை 2வும் 3லேயும் காமனாக இருக்கிறனால அதையும் வெளியே எடுத்துக்கிறோம். ஃபைனலாக அப்போ என்ன கிடைக்கும், ஏபிசி பை 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கிடைக்கும். ஓகேவா?
இதுதான் எவாலுவேட் ஆஃப் டபுள் ட்ரிபிள் இன்டெக்ரல். இன்டெகிரேஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ சீக்கிரமாக போர்ஷன்ஸ் முடிச்சிடலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.